அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, பேச்சுலராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. ஆ? இன்னைக்கு தைப்பொங்கல். இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே நமக்கு பொங்கல் கொடுக்கலையா? ஒருவேளை லேட்டாக கொடுப்பாங்களோ? வெயிட் பண்ணி பார்ப்போம். A few moments later. என்னது, செல்ஃபோன் மணி அடிக்குது? ஹலோ. ஆமாம், நீ எங்கே இருக்க? எப்பா, நான் வீட்டு பக்கத்தில் தான்ப்பா இருக்கேன். சரி சரி, வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு போ. என்ன அது, பொங்கலா? ஆமாம், அதுக்கு ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுற? இல்லைப்பா, இல்லை, அதிர்ச்சி ஆகலை. ஆஹா, இப்போ தான் யாருமே பொங்கல் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டேன். நாம் வெயிட் பண்ணது வீண் போகலை. கடவுளாக பார்த்து இவனை ஃபோன் பண்ண வச்சிட்டான். ஏப்பா, நீயும் பேச்சுலர் தானே, உனக்கு ஏது பொங்கல்? நீ பொங்கல் வச்சியா? இது ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்ச பொங்கல், போதுமா? ஆஹா, அது போதுயா, அது போதுயா. இப்போவே கிளம்பி வர்றேன்யா. A few moments later. அப்பாடா, கிளம்பி முடிச்சாச்சு. எனது மறுபடியும் ஃபோன் அடிக்குது. ஒருவேளை நம்மளை வர வேணான்னு சொல்லுவானோ? கடவுளே. ஹலோ. ஆஹா, தெரிஞ்சவங்க. என்னது, பொங்கல் சாப்பிட வரவா? எப்பா, ஏற்கனவே ஒரு இடத்துல நான் கமிட் ஆகிட்டேன். ஃபோனை வெய்யி. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், இப்போ கூப்பிட்றாங்க. ஆஹா, மறுபடியும் ஃபோனு. ஆஹா, நம்ம சொந்தக்காரங்க. ஹலோ. என்னது, சாமி கும்பிட்றதுக்கு வரவா? ஆஹா, நான் தெரிஞ்ச நண்பன் வீட்டில் பொங்கல் சாப்பிட போகிறேன். ஆமாம், அதெல்லாம் வர முடியாது. யாரா சாப்பிட கூப்பிடுவான்னு ஏங்கிட்டு கிடந்தோம். ஒருத்தன் கமிட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் காலியா? 1 hour later. அப்பாடா, ஒரு வழியா நண்பனோட வீட்டுக்கு வந்தாச்சு. பொங்கல் வாழ்த்துக்கள்ப்பா. உனக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வா. ஏப்பா, நீ பொங்கல் சாப்பிட கூப்பிட்டதுமே எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நீ கூப்பிட்டுருக்கே, அதுதான்ப்பா எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், பொங்கலுக்கு நீ என்ன பண்ணின? நான் என்னப்பா பண்ணேன், யாராவது கூப்பிடுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ கூப்பிட்ட. ஏப்பா, முதல்ல போய் பொங்கலை எடுத்துட்டு வா, ரொம்ப பசியில் இருக்கேன். நிறைய பசிக்கட்டும், அப்புறமா சாப்பிடுவேன். ஆஹா, நிறைய வச்சுருப்பான் போல இருக்கு. சரிப்பா. ஆமாம், சக்கரை பொங்கல் தானே? சாதாரண சக்கரை பொங்கல் இல்லை, நெய் ஊற்றி செஞ்ச பொங்கல். ஆஹா, நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டந்தாயா. சரிப்பா, அது வரைக்கும் ஒரு துண்டு கரும்பு கொடு, தின்னுட்டே பேசலாம். கரும்பு இன்னும் வாங்கலை. சரி, பொங்கலை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டா போச்சு. Later. சரி சரி, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உள்ளே போய் பொங்கல் எடுத்துகிட்டு வரேன். அப்பாடா, போப்பா, போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாப்பா. அப்பாடா, உள்ளே போயிருக்கான். ஸ்பெஷல் பொங்கல் வேற, பூஜை செஞ்ச பொங்கல் வேற. இன்னைக்கு ஒரு வெட்டிட வேண்டியது தான். ஆமாம், அடுத்த பொங்கல் வரைக்கும் அது தாங்கணும். வராயா? இந்தா பொங்கல், சாப்பிடு. ஆஹா, ஏப்பா, என்னது இத்தினோண்டு தொன்னையில் கொண்டாந்து கொடுக்குற? பின்ன பானையிலையா கொடுப்பாங்க? ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்சதுன்னு சொன்னியா? ஆமாம், பக்கத்து கோயிலில் படைச்சிட்டு கொஞ்சோண்டு தொன்னையில் கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே பொங்கல் சாப்பிட்டுட்டதுனால இதை நான் சாப்பிடல. இந்த பொங்கலை வீணாக்கவும் எனக்கு மனசு வரல. யாருக்காவது கொடுக்கணுன்னு ரொம்ப யோசித்தேன். அப்போ தான் உன்னோட ஞாபகம் வந்தது. உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். எப்பா, உனக்கு மனசாட்சி இருக்கா? எங்கேயோ இருக்கிற என்ன இத்தினோண்டு பொங்கலுக்காக ஃபோன் பண்ணி காசு செலவு பண்ணி பஸ்ஸில் வர வச்சிட்டியா? உன்னை வர வைக்காமல் இதை நான் கையில் எடுத்துகிட்டு வந்து உன்னை பார்க்க முடியுமா? ஆஹா, பண்ணுறதையும் பண்ணிட்டு நம்மளையே ஓவர்டேக் பண்ணுறானே ஐயா. இவ்வளோ நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும், ஒரு வார்த்தை சொன்னானா? சஸ்பென்ஸாக வச்சு இப்படி நம்மளை சாகடிச்சிட்டானே ஐயா. நெய்யிலேயே மணக்க மணக்க செஞ்ச பொங்கல் வேணுமா வேண்டாமா? ஆஹா, லேட் பண்ணா அதையும் இவனே தின்றுவான் போல இருக்கு ஐயா. சரி, வந்ததுக்கு அந்த பொங்கல் எடுத்து வாயை நினச்சிட்டு போவோம். எப்பா, எங்கே பொங்கல்? போனால் போகுதேன்னு உன்னை பொங்கல் சாப்பிட கூப்பிட்டா இங்கே வந்து
என்னையவே நக்கல் பண்ணுறியா? அதான் நானே சாப்பிட்டுட்டேன். ஆஹா, நம்மளை பொங்கல் சாப்பிட கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கலையும் அவனே சாப்பிட்டு நம்மளை பொங்க வச்சிட்டான ஐயா. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.